வணக்கம் மக்களே! ஸ்வீடனில பஸ்ஸு, ட்ராமு இதுக்கான ஸ்டாப்லாம் இந்த மாரி தான் இருக்கும். கண்ணாடியில இருக்கும். அதே மாரி டிவி வச்சிருப்பாங்க. இந்த டிவியில வந்து எப்போ அடுத்து என்ன பஸ் வருங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாரி டைம் டேபிள் இருக்கும். பஸ் எந்தெந்த டைமுக்கு வரும், என்ன ரூட்ல போகும் எல்லாமே நீங்க இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஆனா பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மாரி தான் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்கும். ஆனா நீங்க இங்கேருந்து நேரா போய் பஸ் ஏற முடியாது. நீங்க பஸ் ஏறணும்னு நெனச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்க்குள்ளார முதல்ல போணும். இதுக்குள்ளார போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு பிளாட்ஃபார்மா வச்சிருப்பாங்க. நீங்க எந்த பஸ்ஸில ஏறணுமோ, அந்த பிளாட்ஃபார்மில போய் நீங்க வெயிட் பண்ணணும். பொதுவா அந்த பிளாட்ஃபார்முடைய டோரெல்லாம் க்ளோஸ்ட்ல தான் இருக்கும். என்ன பஸ் வரப்போகுது, எங்க போகப்போகுதுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இந்த போர்டில இருக்கும். மொபைல் ஆப் மூலியமாவோ, இல்லன்னா இந்த மாரியான டிக்கெட் வெண்டிங் மிஷின் மூலியமாவோ நீங்க வந்து டிக்கெட்ஸ வாங்கிக்கலாம். உங்களோட பஸ் வந்ததும், உங்க டிரைவர் வந்து உங்க டிக்கெட்ட ஸ்கேன் பண்ணி உங்கள ஏத்திப்பாரு. ஸ்வீடன் மட்டும் இல்ல, பெரும்பாலான யூரோப் சிட்டீஸில பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட ஒட்டி தான் சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கும். இன்ஃபேக்ட் பஸ் ஸ்டாண்டுக்கும், சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கும் கனெக்ஷனே இருக்கும். இந்த மாதிரி.